இங்க எப்பவும் போல ஈஸ்வரி இருந்துகிட்டு பாக்கியாவை ரொம்பவே கேவலப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உங்க அப்பா கிட்ட ஏற்கனவே சொன்னேன்டா, இவளெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாம், ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணணும்ட்டு. ஆனா இப்ப பாரு, இவள மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ண உடனே அவ கஷ்டப்படுற எல்லாருக்கும் உதவி பண்றதா நினைச்சுக்கிட்டு தாம் பொண்ணி இந்த மாதிரி தானமா கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு இந்த பக்கம் ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க எல்லுமே, இங்க பாருங்க பாட்டி, நீங்க பேசுறது ரொம்பவே அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மியா பேசுங்க, இந்த மாதிரி இப்படிலாம் பேசுறவளை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே எழில் கிட்ட சண்டைக்கு போறாங்க. இங்க பாரு எழில், உனக்கு இந்த விஷயத்துல எந்த ஒரு அனுபவமும் கிடையாது, நீ முதல்ல சும்மா இரு, பாக்கியா இப்ப சரி கிடையாது, அவக்கு எல்லாமே செல்வியை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்காளே தவிர இந்த பக்கம் இனியாவை பத்தி அவன் நினைக்கவே மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா இதுக்கப்புறம் சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த சண்டையும் ஒரு வழியா முடிச்சு விட்டுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எழிலுக்குமே இங்க ஆகாஷ் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் கிடக்கிறத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எதுக்கும் நம்ம போய் நேர்ல பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே ஆகாஷை பார்க்க போறாங்க. ஆனா ஆகாஷும் எழில பார்த்த உடனே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுக்கு மேல அப்படி பண்ண மாட்டேன்னா என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எழிலுமே, இங்க பாரு ஆகாஷ், நான் உன்னை மிரட்டவோ அடிக்கவோ வரல, உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன், நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்ற மாதிரியும் என் அண்ணனும் எங்க அப்பாவும் பண்ண விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு இந்த பக்கம் எழில் ரொம்பவே தன்மையா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஆகாஷ்மே அப்பதான் எழிலை பத்தி ரொம்பவே தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் செல்வியுமே பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என் பையன் எப்படியோ இன்னும் 2 வருஷத்துலயோ 1 வருஷத்துலயோ கலெக்டர் ஆயிடுவான், நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துருவான்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா எழிலுமே, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வராரு. இவர் வீட்டுக்கு வரும்போதே எழில் டயர்டா இருக்கிறத பார்த்த கோபியுமே, என்னாச்சு எழில், ஏன் டயர்டா இருக்க, ஏதோ வேலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ எழிலுமே, இல்லை இந்த மாதிரி நான் வந்து ஆகாஷை போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இன்னுமே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. அப்போ கரெக்டா இந்த பக்கம் கோபியுமே, ஏன்டா இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து துரோகம் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தனை போய் நீ பார்த்துட்டு வந்திருக்க, உனக்கெல்லாம் சுத்தமாக அறிவில்லையா அப்படின்ற மாதிரி இங்கே கோபி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ கோபியை பார்த்தா எழிலுமே, ஓ அப்படின்னா இப்போ இனியா பண்ண விஷயம் வெளியில் தெரியும் தான் நம்ம குடும்ப மானமே கப்பல் ஏறிடுன்னு சொல்கிறீங்களா, அப்போ இந்த வீட்டில் மானம் போகிற மாதிரி யாருமே எந்த விஷயம் பண்ணலையா அப்படின்ற மாதிரி இங்கே கோபி எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வியை கேட்ட உடனே கோபி எதுவுமே பேச முடியாமல் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாரு. ஏன்னா அவரே தலைக்கு மேலே தப்பு பண்ணி வச்சிருக்காரு. அதனால நம்மளை பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரால் எதுவுமே பேச முடியல. ஆனால் இங்கே எப்பவும் போல கோபிக்கு சப்பக்கட்டு கட்டுற மாதிரியே இங்கே ஈஸ்வரி வந்துட்டு, என்னடா இந்த மாதிரிலாம் என் பையனை பேச சொல்லி உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாலும் அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியாவை மறுபடியும் சண்டைக்குள்ள இழுக்கிறாங்க. அப்போ பாக்கியாவுமே, இங்கே பாருங்க சம்மந்தம் இல்லாமல் மறுபடியும் வந்து நீங்க என் பேர் இழுக்காதீங்க, நான் தான் இந்த பக்கம் எழில ஏத்தி விட்டு இப்படி பேச வைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே, அப்ப எதுக்காக இவன் போய் ஆகாஷை பார்த்துட்டு வந்திருக்கான், அவனுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, ஏன் இப்படிலாம் பண்றான் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் பாக்கியா மறுபடியுமே, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே நீங்க தான், இந்த மாதிரி செலியனும் கோபியும் சேர்ந்து இங்க ஆகாஷ் அடிச்சு போட்டு வந்ததுனா இவ்வளவு பெரிய பிரச்சனை அதுலதான் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி மறுபடியுமே நேத்து நடந்த அதே சண்டை விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஜெனியுமே, இங்க பாருங்க மறுபடியும் அந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஜெனியுமே அந்த விஷயத்துல இருந்து எல்லாரும் வெளியில கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஆனா மறுபடியுமே கோபி இருந்துகிட்டு, இங்க பாரு பாக்கியா, நீ ரொம்பவே தப்பான எண்ணத்துல போய்கிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பொண்ணை பத்தி நீ யோசிக்கவே மாட்டேன்ற, நீ இப்ப இன்னுமே செல்வி மேலதான் பரிதாபப்பட்டு இருக்கே தவிர நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பத்தி நீ நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நீ ரொம்பவே தப்பான முடிவு எடுக்கிற அப்படின்ற மாதிரியும் இந்த பக்கம் கோபி பாக்கியா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இனியாவால அந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ரொம்பவே கோவப்பட்டுட்டு, முதல்ல தயவு செஞ்சு எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கத்திட்டு இந்த பக்கம் உள்ள வந்து, இங்க பாருங்க, நீங்க தயவு செஞ்சு ஆகாஷை தப்பா நினைக்கிறத விட்டுருங்க, ஆகாஷ் எனக்கு எந்த ஒரு விதத்திலையும் ஃபோர்ஸ் பண்ணவே கிடையாது, நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வச்சேன், அது மட்டும் இல்லாமல் எல்லா தப்பும் என்னது தான், அது மட்டும் இல்லாமல் நான் அம்மா கிட்ட இப்போ சொல்லியிருக்கேன், இனிமேல் நான் ஆகாஷை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், நேரில் கூட மீட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இனிமேல் வந்து அப்படி நடக்கவே நடக்காது, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க, அவனை இப்படி டார்ச்சர் பண்ணாதீங்க, அவன் ரொம்பவே நல்ல பையன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இனியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உங்களுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறது தான் பிரச்சனையா, என்னால் தான் உங்களுக்குள்ள சண்டை வருது அப்படின்னா என்ன பேசாமல் எங்கேயாவது அமுச்சு விட்டுருங்க, இல்லை நானே கிளம்பி போயிடுறேன், இனிமேல் உங்கள் தொந்தரவுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே இனியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்டோன்னு வீட்டில் இருக்க எல்லாரும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன இனியா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்ப கரெக்டா பாக்கியாவுமே, இங்க பாரு இனியா, நீ இப்படிலாம் வந்து வருத்தப்படலாம் தேவையில்ல, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, இந்த மாதிரிலாம் யோசிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இனியாவுமே, இங்க பாருமா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஆகாஷ் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாதுமா, எல்லா தப்புக்கு காரணம் நான் தான், அவன் நிறைய டைம் சொல்லியிருக்கான் உங்களோட அந்தஸ்துக்கும் எங்க அந்தஸ்துக்கும் செட்டே ஆகாது, தயவு செஞ்சு வேணாம் இனியா விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி எவ்வளவு டைம் சொல்லியிருக்கான். ஆனா நான் தான் என் அப்பா மேல இருந்த நம்பிக்கையிலையும் என் பாட்டி மேல இருந்த அன்பலையும்
இவங்க எல்லாரும் எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்க அம்மா ஒத்துக்கலனாலும் இவங்க எனக்காக நின்று இந்த லவ் எனக்கு ஓகே பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோட, அதாவது மூட நம்பிக்கையோட இந்த விஷயத்த நான் ஆகாஷை நம்ப வச்சேன். சொல்லப்போனா எல்லாமே என்னோட தப்பு தான். என் அம்மா கூட எனக்கு உறுதுணை நினைப்பாங்களே தவிர என்னோட அப்பாவும் சரி பாட்டி அண்ணன் சொல்லி யாருமே என் கூட நிற்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் ரொம்பவே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதுக்கு மேலே கொண்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி இங்கே இனியாவும் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஈஸ்வரி ரொம்பவே கோபத்தோட, என்ன இனியா நினைச்ச நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு நினைச்சா இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்றதுக்கு நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோமா? இந்த வீட்டோட மான மரியாதையை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கும் அந்தஸ்துக்கும் கால் தோசைக்கு கூட பெறாத ஒரு சின்ன பையில போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? இதுக்கு வேற நீ வேற பெருமையா பேரை பேசிக்கிற, நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இனியாவை மொக்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியாவுக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே இவங்களை பேச விடக்கூடாது, இவங்களை இதோட நிறுத்தி ஆகணும். ஏன்னா இவங்க ரொம்பவே எல்லாம் மீறிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே இவங்களை பேச விட்டாலோ இந்த வீட்டில் இருக்க விட்டாலோ நம்ம யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாக்கியாவுமே ரொம்பவுமே டென்ஷனோட, இங்க பாருங்க என் பொண்ணை பார்த்துக்க எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட பிரச்சனைகளை என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இன்னொரு டைம் இனியாவை கண்ட்ரோல் பண்றேன், அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டோன்னு இங்க கோபி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, என்ன பாக்கியா ஓன் பொண்ணுன்னு சொல்ற, அப்ப என் பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே இங்க பாக்கியா கோபி திரும்பி பார்த்து ஒரு முறை மறைச்சிட்டு, என்னது உங்க பொண்ணா, உங்களுக்கும் எனக்கும் தான் டைவர்ஸ் வாங்கியாச்சுல்ல, அப்புறம் எதுக்காக உங்க பொண்ணுன்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்கீங்க? சட்டப்படி நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இதுக்கு மேலே இந்த மாரி வாயை திறந்து பேசினீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியா கோபியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்த ஈஸ்வரியுமே, என்ன பாக்கியா என் பையனை மிரட்டுறியா, என் பையன் உன்னை டைவர்ஸ் பண்ணுறானே தவிர இவங்க எல்லாருமே அவங்களோட பசங்க தான், புரியுதா, அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே ஈஸ்வரி பேசுகிறாங்க. ஆனால் ஈஸ்வரியை பார்த்த பாக்கியாவுமே, இங்கே பாருங்க இது வரைக்கும் உங்களை அத்தைன்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், அந்த அத்தைன்ற வார்த்தைக்குண்டான மரியாதையை நீங்கள் கெடுத்துட்டீங்க. எனக்கு இருக்கிறதுலே மோசமான சேடிஸ்ட் நீங்கள் தான். இந்த வீட்டில் இத்தனை பேர் இருந்தாலும் அவங்கவுங்க பங்குக்காக இந்த வீட்டுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே இந்த வீட்டோட நலனை கெடுக்கிறதுக்காகவும் சம்பந்தமே இல்லாத கேடுகட்ட உங்கள் பையனை இந்த வீட்டுக்குள்ளே வந்து சேர்க்கறதுக்காகவும் தேவையில்லாத வேலைகளை பண்ணி இங்கே ராதிகா கோபி எல்லாரையும் என் வீட்டுக்குள்ளே வர வச்சு என் பசங்களோட மனசை கெடுத்துட்டீங்க. என் பசங்க நல்ல பசங்க தான், ஆனால் உங்களை பார்த்தும் உங்கள் பையனை பார்த்தும் தான் இப்படி கெட்டு போய் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே இந்த நிலைமையை தொடர விட மாட்டேன். கண்டிப்பாக என் பொண்ணையும் என் பசங்களையும் எனக்கு பார்த்துக்க தெரியும், புரியுதுங்களா? இதுக்கு மேலே வாயை தொடர்ந்து ஏதோ பேசினீங்க உங்களுக்கு மரியாதை இருக்காது. இது வரைக்கும் பெரியவங்கன்னு கூட கூப்பிட்டு இருக்கேன், ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த பெரியவங்கன்ற மரியாதை கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா சொல்லிட்டு அங்கிருந்து இனியாவை கூட்டிட்டு உள்ள போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே, என்ன பாக்கியா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில போய் சொல்ல போல இருக்கு, நாங்க என்னமோ இந்த வீட்டுக்கு துரோகம் பண்றதுக்காக தான் இங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். நாங்களாம் இந்த வீட்டுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன் தெரியுமா, எங்களால இந்த வீட்டுக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி பயங்கரமா வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் எழிலுமே, இங்க பாருங்க பாட்டி, நீங்க இந்த வீட்டுக்காக எந்த ஒரு நல்லதும் பண்ணல, நீங்க பண்ண நல்லது எல்லாமே உங்க பையனுக்கு தான். உங்க பையனை ராதிகா கூட சேர்த்து வச்சுட்டு இருக்கும்போது ராதிகா கூட போய் இருந்தீங்க, அங்கே செட் ஆகல அப்படின்னு சொல்லி ராதிகாவும் உங்கள் பையனையும் பிரிக்கிறதுக்கு பிளானை போட்டு அவங்கள பிரிச்சிங்க. இப்போ கடைசி அவங்க 2 பேருக்கு டைவர்ஸை வாங்கிட்டு மறுபடியும் உங்கள் பையனை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தீங்க. இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் சும்மா இருக்கிறது இல்லை, மறுபடியும் இந்த குடும்பத்தை ஒன்றா சேர்க்கிறேன்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி வந்து சதி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி கேவலமான ஆள் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டோன்னே கோபிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. ஏன்டா எழில் இந்த மாதிரி உங்கள் பாட்டி இப்படி தான் பேசுவியா, அவங்க கிட்ட மரியாதை பேசுன்னு உனக்கு தோணாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ எழிலுமே ரொம்ப தெனாவட்டோட கோபியை பார்த்து, ஓ மரியாதையா, எப்படி மரியாதைனா இப்போ நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாமா? ஒரு காலத்தில் உங்க வீடு தேடி வந்து உங்க அம்மாவை அடிச்சு துரத்துனது, அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கேஸ் போட்டு உள்ள மாட்டி விட்டது, இந்த மாதிரி அவங்கள கம்பி என்ன வச்சது, இந்த மாதிரி மரியாதை கொடுக்கட்டுமா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து உங்க அம்மாவை காப்பாத்தினது எங்க அம்மா தான். ஆனா இன்னைக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்க அம்மாவை டார்ச்சர் பண்றீங்களா? இதான் லாஸ்டா இருக்கணும். இதுக்கு மேல எங்க அம்மா கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை வளர்த்துட்டு இருந்தீங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி எங்க எழிலுமே கோபியும் சரி ஈஸ்வரியும் சரி மிரட்டி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கும் என்ன பண்றதுனே தெரியல. தான் பண்ண தப்பு எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி இருந்தாலும் ஆனா அது எல்லாமே தான் பண்ணது சரிதான், தான் பண்ணது எல்லாமே சரிதான், தான் பையனுக்காக தான் செஞ்சோம், தான் குடும்பத்துக்காக தான் செஞ்சோம்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கைக்குள்ள சிக்கிக்கிட்டு மறுபடியுமே இவனை விடக்கூடாதுரா, கண்டிப்பா பாரு இந்த எழிலுக்கும் பாக்கியாக்கும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி மறுபடியும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே, இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ள கோபியும் சரி ஈஸ்வரியும் சரி இருந்தால் வேலைக்கே ஆகாது, இவங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு அமுச்சு ஆகணும், இதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம லீகலாக வழி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு முடிவெடுத்து டேரெக்டாக இங்கே கோபிக்கிட்டையும் ஈஸ்வரிக்கிட்டையும் போய் ரொம்பவே சாதுவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் 2 பேர் இதுக்கு வரைக்கும் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் போதும், நீங்கள் 2 பேர் முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, இனிமேல் ஏன் வீட்டுக்குள்ள யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட கோபியுமே, என்ன பாக்கியா நான் தான் 2 மாசத்துல கிளம்புறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம்
என்ன நீ அதுக்குள்ள முன்னாடியே கிளம்புங்கன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம இது உன் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, என்னோட பொண்ணோட பிரச்சனை. என் பொண்ணோட பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இங்க கோபி கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதே நேரத்தில் இங்க ஈஸ்வரியுமே இங்க பாரு, நீ சொன்ன ஒன்னால எங்களால் வெளியில போக முடியாது, என் பேத்தியும் என் பேர பசங்களையும் சரி பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமை, நானும் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே இங்க பாருங்க, நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் என்னால பார்த்துக்க முடியும், தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருங்க. அப்படி நீங்களா போகல அப்படின்னா உங்க ரெண்டு பேரையும் எந்த மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணுமோ அந்த மாதிரி நான் அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாசான மிரட்டலை போட்டுட்டு அங்கிருந்து பாக்கியாவும் கிளம்புறாங்க. ஆனா பாக்கியாவை பார்த்துட்டு இருக்க கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. பழைய மாதிரி இந்த பக்கம் பாக்கியாவை பழி வாங்குறதுக்கு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தயாராகிட்டு இருக்காங்க.